லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற அவைக்குள் புகுந்து இருவர் செய்த அத்துமீறல் சம்பவம் நாடு முழுக்க அல்லது உலகம் முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனை எதிர்வழியாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தையே பாதுகாக்க முடியாதவங்க நாட்டை பாதுகாக்க போறீங்களா என்கிற கேள்வி எழுப்புறாங்க. ஆனால் அதை தாண்டியும் பாஜக மௌனமாக இருக்கு. பிரதமர் மோடி தொடங்கி அமித்ஷா தொடங்கி பாஜகவினர் எவருமே அதற்கு பதில் கொடுக்கல. ராஜ்நாத் சிங் மட்டும்தான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு, ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தாரு நாடாளுமன்றத்தில். ஆனால் மற்றவர்கள் யாரும் பெரிதாக பேசுன மாதிரி தெரியல. ஏன் இந்த மௌனம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? மணிப்பூருக்கு இனி வரைக்கும் பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு? அன்னைக்கு அந்த 2 நிமிஷத்தை விடுங்க. நாடாளுமன்றத்தில் பேசினார் இல்லையா, நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் கொண்டு வந்தப்போ பேசினார்ல, அவ்வளவுதான். அதை தாண்டி எதுவுமே பேச மாட்டார். இங்க எனக்கு மிகப்பெரிய சிக்கலாக வேறு விதமான ஒரு தோற்றத்தை எனக்கு உருவாக்குது. ஏன் அப்படின்னா, நான் மணிப்பூர்ல பர்சனலா பார்த்திருக்கேன். ஏன் அப்படின்னா, மணிப்பூர் சிக்கல் பாராளுமன்றத்துல பேசினாங்கல்ல, அன்னைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் தாக்கல் பண்ணாங்க. இதை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அட்டாமிக் மினரல்ஸ் அப்படிம்பாங்க. அந்த அட்டாமிக் மினரல்ஸை தனியார் வசம் ஒப்படைக்கும் ஒரு விஷயம். மணிப்பூரோட விஷயமே மினரல்ஸ்னாலதான் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சந்தேகம் ஆக்டிவிஸ்டுக்கு உண்டு. அப்படிங்கும்போது அதே மணிப்பூர் விஷயம் பேசும்போது, அதே பரபரப்பு பேசும்போது, நாம் நிர்வாணமான பெண்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சத்தம் போடாமல் அங்க ஒரு அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, அட்டாமிக் ஓர்ஸை தனியாருக்கு கொடுக்கறது அப்படின்னு. இப்ப நேத்துக்கு என்ன பேசிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்துல? 370 அபர்கேட் திட்டம் பேசிட்டு இருந்தாங்க. அதுல யார் யார் என்னென்ன பேசினாங்க, எதெல்லாம் அவங்க சிக்கல் பண்ணாங்க பேச விடாம? என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம எம்.எம். அப்துல்லா அவர்கள் சொன்னதுதான். என்ன சொன்னார் அப்படின்னா, வல்லபாய் பட்டேல் உங்களுக்கு சிறப்பு சட்டம் கொடுத்து உங்களை கூப்பிட்டுக்கிறோம். என்ன நினைச்சாங்க காஷ்மீர் அப்படின்னா, நாங்க இந்தியாவுக்குள்ள சேர்ந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்திய மக்கள் அங்க இடத்தை வாங்குவாங்க. இடத்தை வாங்கிட்டு அங்க காஷ்மீர் மக்களே தங்களோட குடியுரிமை இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. எதுக்காக அந்த 370 சிறப்பு சட்டம் அப்படின்னா, அவங்க இடத்துல நம்ம ஆக்குபை பண்ணக்கூடாது, நிலங்களை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுதான். இன்னைக்கு நான் காஷ்மீர் போயிருந்தப்ப ஒரு சிறப்பான ஒரு ரோடு போயிட்டு இருந்தது. அது எங்க அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம ஒரு இடத்துக்கு போச்சு. போறோம் நாங்க வழி தவறி போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் போனாலும் மிக அற்புதமான ரோடு. அங்க இருக்கிறவங்கள்ட்ட இந்த ரோடு எங்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, அது ஏதோ ஒரு ஓர் எடுக்கதான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு நிஜம்னு எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அங்கேயும் மினரல்கள் உள்ள வந்துட்டாங்க. அதாவது நம்ம சும்மா சொல்றோம் அதானி அம்பானி அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதானியோட மினரல்கள் இல்லாட்டி நம்மளுக்கு வேதாந்த் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மெயினா ஓர் கான்ட்ராக்ட் இருக்கு. இல்லாட்டி மணிப்பூர்லயே ஒரு 13 விதமான நிறுவனங்கள் அரசாங்கத்தோட போட்டிருக்காங்க. இந்த நிறுவனங்கள் ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னா இந்த சிறப்பு சட்டம் இருந்தா வாங்க முடியாது. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, சிறப்பு சட்டத்தை தூக்கணும். சிறப்பு சட்டத்தை தூக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல கவர்னர் ஆட்சியை கொண்டு வரணும். கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து அவங்கள செல்லா காசு ஆக்கணும். இப்ப காஷ்மீர் மக்கள் அவங்க கோர்ட்டுக்கு போனானா அவங்க கேட்பாங்க, காஷ்மீர் மக்கள் இங்க என்ன சொல்றாங்க, காஷ்மீர் அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, காஷ்மீர் அரசாங்கம் தான் ஏதோ இருக்காங்களே, கவர்னரை காமிப்பாங்க. இப்ப யார் காஷ்மீர்ல அரசாங்கம்? கவர்னர் ஆட்சி தானே இருக்கு. சோ அந்த ஆட்சியை காமிச்சு காஷ்மீர் அரசாங்கம் ஒப்புத்துக்குச்சு அப்படிம்பாங்க. அப்பனா நீங்க பார்லிமெண்ட்ல என்ன சொல்றீங்க? பார்லிமெண்ட் நாங்க 300 எம்பி இருக்கோம், நாங்க ஒத்துக்கிட்டோம். அப்பனா என்ன சரி அப்பனா நீங்க பண்றது பண்ணுங்க அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லுவாங்க. ஆனா சிறப்பு சட்டம் என்பது காஷ்மீர் நிலம் காஷ்மீரிகளுக்கு, அதை நம்ம மாறணும். அதே மாதிரி குக்கி இருக்காங்கல்ல மணிப்பூர்ல, அந்த நிலத்துல மெய்த்தி மக்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கறதுதான் சட்டம். அவங்க குக்கி டிஸ்ட்ரிக்டுக்குன்னு சிறப்பு சட்டம் உண்டு. இன்னைக்கு நாளைக்கு என்ன ஆகும்னா, பழங்குடி மக்களுக்கு இருக்கிற சிறப்பு சட்டம் எல்லாம் போயிடும். இவங்க யாரோட சிறப்பு சட்டத்தை தூக்குறாங்க பாருங்க. கிறிஸ்துவ மக்கள் இங்க ஜாஸ்தி இருக்காங்க மணிப்பூர்ல, அந்த சிறப்பு சட்டத்தை தூக்கணும்னு நினைக்கிறாங்க. காஷ்மீர்ல முஸ்லிம் மக்கள் இஸ்லாமிய மக்கள் ஜாஸ்தி இருக்காங்க, அங்க இருக்கிற சிறப்பு சட்டத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இது எல்லாமே நம்ம பேச வேண்டிய, உரிமை குரல் எழுப்ப வேண்டிய, நம்ம வாக்கு கொடுத்த ஒரு விஷயம். நம்பிக்கை துரோகம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் காஷ்மீர் மக்கள். அவங்கள்ட்ட என்ன சொன்னோம்? நாங்க உங்களை பாத்துக்கிறோம், நாங்க உங்களோட இடத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டோம், இந்தியர்கள் வேறு காஷ்மீர்கள் வேறு, அதனால உங்களுக்கு சிறப்பு உரிமையே கொடுத்திருக்கோம் தான் சொல்லி சேர்த்திருக்கோம். அததான் வல்லபாய் பட்டேல் சொல்லியிருக்காரு. அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் எம்.எம். அப்துல்லா ஒரு தமிழருக்கு குரல் கொடுக்கிறார். இந்தியா ஃபுல்லா மனித உரிமை மீறப்படும் போதெல்லாம் ஒரு தமிழர் தான் குரல் கொடுக்கறாங்க.
ஆனா இன்னைக்கு யாராவது அந்த 370 பத்தி பேசுறோமா? இன்னொன்னு 2வது இல்ல இவிஎம். இதற்கும் அதாவது 370 டிஸ்மிஸ் செய்ததுக்கும் இந்த பாராளுமன்ற இந்த நாடாளுமன்றத்திற்குள்ள 2 நபர்கள் அத்துமீறி நுழைந்ததும் இதுக்கு என்ன 2 முடிச்சு போட்டு என்ன பேசணும்னு கேக்குறேன். வரேன். முதல்ல செங்கோல்ல செங்கோல் பூஜை போட்டு பாராளுமன்றமே இப்படிதான் இருக்கு. அதுக்குதான் ஆரம்பத்திலேயே ஒழுங்கா இருக்கணும். ஆனா ஜனாதிபதி உள்ளேயே விடல விதவைன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பாராளுமன்ற லட்சணம் தான் இப்படி இருக்கு. அதை விட்டுருங்க. அதை நம்ம தனியா பேசிப்போம். இந்து மதம், அந்த மதம், பூஜைன்னு புரஸ்காரம்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. 2வது இவிஎம். இன்னைக்கு இவிஎம் மக்கள் வேண்டாங்கிறாங்க. இன்னைக்கு பிஜேபி ஆட்சியா, காங்கிரஸ் ஆட்சியா, யார் ஆட்சி, டிஎம்கே ஆட்சியாங்கிறது நம்மளுக்கு கவலை இல்லை. மக்களோட ஆட்சி தான் இருக்கும். மக்கள் என்ன சொல்றாங்க? இவிஎம் வேண்டாங்கிறப்ப இந்தியா ஃபுல்லா இவிஎம், அதுவும் முக்கியமா மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர்லாம் கருத்து கணிப்பை தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு எங்க இவிஎம் வேண்டாம் அப்படின்னு சொல்றத ஸ்ட்ராங்கா எடுக்கிறாங்க. ஏன்னா வட மாநிலத்துல எல்லாம் பூத்துக்குள்ள என்ன நடக்குது, அந்த இருக்கிற ரவுடிசத்துல எல்லாம் நீங்க கணக்கே பண்ண முடியாது. ஒரு சாஃப்ட்வேர்ல எல்லாத்தையும் மாத்திடலாம். சாஃப்ட்வேர்ங்கிறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு பிகாசஸ்ல வந்து அத்தனை எம்பியோட போனும் அவங்க கையில இருக்கும்போது இவிஎம் மிஷின் அவங்க கையில இருக்காதா என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர். ஏன்னா பிஎல் இன்ஜினியர்ஸ் தான் அதை பண்ணியிருக்காங்க. அதே இன்ஜினியர்ஸை வச்சு எல்லா ஓட்டையும் தாமரைக்கு போடுப்பா அப்படின்னா போட்டு போறாங்க. ஸோ சில இடத்துல சொல்றாரு, எம்பி இருக்கிற தெருவுல அந்த வார்டுல அந்த எம்பிக்கே ஓட்டு கிடைக்கல. எப்படி அவங்க குடும்பத்துல 5 பேருமா எம்எல்ஏக்கு எதிராக போடுவாங்க? சோ அந்த நிலைமையெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு வடநாட்டுல ஸ்ட்ராங்கா பேசி எங்களுக்கு இவிஎம் வேண்டாங்கிறாங்க. இது 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உட்கட்சி பூசல். இன்னும் கர்நாடகால உட்கட்சி பூசல் ஓயல. அங்க வந்து என்ன பண்ணாங்க, சௌகான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்துட்டு அவர் மண்ணாலே முட்டையை மூடு, மட்டனை மூடுன்னு உட்காந்து உயிரை வாங்குறாரு. மூடுங்கிறவங்க எல்லாமே யாருன்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்ல திறந்த வெளியில இறைச்சி கடைகள் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒளிபெருக்கிகள் மூலமா வந்து வழிபாட்டு தலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு ஒளிபரப்பக்கூடாது. நார்த் இந்தியால வந்து ஒளிபெருப்பிகள் மூலமா பண்றது வந்து தர்காக்கள் ஒதுக்கும், அது வேண்டாங்கிறாங்க. 2வது திறந்த இடத்துல இறைச்சி விற்கிறவங்க முழுக்க முழுக்க பாயோட மட்டன் கடை, பாய் மட்டன் கடை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சோ அந்த கடைகள் இருக்கக்கூடாது. சுகாதாரத்துக்காக சொல்ல இவங்க டார்கெட் பண்ணி சொல்றாங்க. சுகாதாரத்துக்குன்னா முதல்ல மத்திய பிரதேஷ் ஃபுல்லா சாட் கடை இருக்கு, அதை மூடணும். அந்த சேட் எல்லாம் அப்படி குப்பை மாதிரி பண்ணுவாங்க, ஆனா டேஸ்டா இருக்கும். அப்படி இருக்குன்னா இந்துக்களுக்கு இருக்கிற அப்படின்னா உஜ்ஜயினியில இருக்கிற திறந்த வெளி சாக்கடையை பத்தி அவங்க கவலையே பண்ணல. அந்த பொண்ணு ஒண்ணு போச்சு இல்ல குழந்தை, அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. முதல்ல இந்த இஸ்லாமியர்ல குறி வைக்கணும் 2024 வரைக்கும். அப்ப பாரு இந்துக்கள் நம்ம பெருமையை காப்பாத்துறோம், நீ முட்டை சாப்பிட வேண்டாம் அப்படி இப்படின்னு காமிக்கணும். அடுத்து ராஜஸ்தான்ல என்னாச்சு, அவர் ஒரு அரகண்டான சீஃப் மினிஸ்டர். இது எல்லாமே இங்க மோடி, அமித்ஷா அவங்கள சுத்தி நடக்கிற அரசியலா இருக்கு. ஏன்னா வசுந்தரா ராஜே வளரக்கூடாது, சௌகான் வளர்ந்துடக்கூடாது, நாளைக்கு தனக்கு போட்டியா இருக்கக்கூடாது. ஆனா பிஜேபியில சொல்லுவாங்க நீங்க பிரதமரா கூட ஆகலாம், அந்த அளவுக்கு ஜனநாயகம். நாங்க ஜனநாயகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற சர்வாதிகாரம் தான் அங்கேயும் இருக்கு. ஆனா திறமையானவர்களை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை மாரி துப்புறக்கூடிய ஆட்கள். நம்ம ஊர்லயே பாருங்க, நல்லா திறமையா இருக்கிற என்னோட வேலை பார்த்த திறமையான பசங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்னா கருவேப்பிலை அவங்களுக்கு அந்த சாரை தூக்கிட்டு அந்த பசங்களை தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு அது தெரியாது, பாவம் விட்டில் பூச்சிகளாக போய் அந்த கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்க. அது விடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. சோ இப்ப இந்த 3 பிரச்சனைகள், இந்த 3 பிரச்சனையும் பிஜேபி மொழி பிதுங்கி நிக்குது. 370 நீங்க சரி பண்ணணும். காஷ்மீர்ல நிலம் வாங்கணும். ஏன்னா அங்க முதலாளி இருக்காரு, நம்ம முதலாளி இருக்காரு. இப்ப நீங்க சொல்ற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, மணிப்பூரா இருக்கட்டும், 370 இருக்கட்டும், அல்லது வந்து உட்கட்சி பிரச்சனையா இருக்கட்டும், இந்த இவிஎம் மிஷின் பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இது நேஷனல் வைடு பிரச்சனை, அதாவது இந்திய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் பாராளுமன்றத்திற்குள்ள 2 நபர்கள் வந்து அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படின்றது இன்டர்நேஷனல் வைடு பிரச்சனையா மாறிடுச்சு. உலக அளவுல வந்து எல்லா நாடுகளுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறிடுச்சு இல்லையா? ஒரு ஏர்போர்ட்குள்ள ஒரு டூத் பேஸ்டா நீங்க பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போயிட முடியுமா? 2001 தானே அந்த பார்லிமெண்ட் அட்டாக். அப்ப 22 வருஷம் முன்னாடி அட்டாக் ஆன பிறகு பாராளுமன்றத்துக்கு ஸ்பெஷல் செக்யூரிட்டி 600 பேர் நினைக்கிறேன். 600 பேர்ல 170 பேர் ஆப்சென்ட். அன்னைக்கு மட்டுமே 170 பேர் ஆப்சென்ட் வந்து தகவல். 3ல 1 பாகம் அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. என்ன விஷயம்னு தெரியல, எப்படி ஆப்சென்ட் ஆனாங்க தெரியல. முதல் வந்து எனக்கு ஒரு பத்திரிகையாளரோட எக்ஸ் பகுதியில பார்த்தேன், ட்விட்டர் பகுதியில அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, முதல்ல டெல்லி போலீஸ் வாசல்ல செக் பண்ணும். ஏர்போர்ட்ல சிஆர்பிஎஃப் மீறி பெல்ட்டை கூட உருவிட்டு விடுற சிஆர்பிஎஃப். நீங்க மொபைல் போனை உள்ள எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, லாக்கர்ல வச்சு பூட்டணும். நீங்க எந்த இடத்துல நின்னாலும் உங்கள்ட்ட இருந்து, நான் காஷ்மீர்ல பார்த்திருக்கேன், உங்கள்ட்ட இருந்து ஒரு 20-30 அடியில ஒரு சிஆர்பிஎஃப் இருப்பாங்க.
பார்லிமெண்ட்ல எவரி ஒரு 40-50 அடியில நீங்க உங்கள் பார்வையில ஒரு எப்போதுமே ஒரு சிஆர்பிஎஃப் இல்லாட்டி ஒரு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி பர்சனோ உங்க கண்ணுல படாம இருக்கவே மாட்டாங்க. உங்களை யாரோ ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. எவ்வளவு கேமரா இருக்கும்? அது புது பில்டிங் தானே. பழைய பில்டிங்ல உள்ள போக முடியல, வெளில தான் இருந்தாங்க. இது புது பில்டிங். புது பில்டிங்கிறப்ப எவ்வளவு செக்யூரிட்டி கேமரா இருக்கும்? உங்க ஆபீஸ்லயே செக்யூரிட்டி கேமரா இருக்கா இல்லையா? நம்மள மாரி சாதாரண எங்க வீட்டு வாசல்ல செக்யூரிட்டி கேமரா இருக்கு. சென்னை வெள்ளத்துக்கு போனா எவ்வளவு தெருவுல செக்யூரிட்டி கேமரா இருந்தது. ஒவ்வொரு தெருவுலயும் இப்ப செக்யூரிட்டி கேமரா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு வாசலையும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஹோட்டல்லயும் கம்பல்சரி வைக்கணும். லாட்ஜ்ல இருந்து முதற்கொண்டு வைக்கணுங்க. அப்படிங்கிறப்ப பார்லிமெண்ட் ஆபீஸ்ல செக்யூரிட்டி கேமராவை மீறி இவங்க ஏதாவது எடுத்துட்டு போயிட முடியுமா? அதை விடுங்க. மொபைலையும் பூட்டி வச்சுட்டாங்க. சிஆர்பி இவங்க டெல்லி போலீஸையும் ஏமாத்திட்டாங்க. அடுத்து சிஆர்பிஎஃப்ஏ ஏமாத்திட்டாங்க. அதாவது பெல்ட்டை கூட உருவக்கூடிய செக்யூரிட்டி ஆட்கள். அடுத்து அந்த பார்லிமெண்ட் ஃபுல்லா என்எஸ்ஜி கமௌண்ட சுத்திட்டு இருக்காங்க. அடுத்து பார்லிமெண்ட் செக்யூரிட்டி உங்களை ஒரு கும்பலா கூட்டிட்டு போய் ஃபுல்லா செக் பண்ணி தான் உங்களை அந்த விசிட்டர் அறையில உட்காத்தி வைக்கும். அதை தவிர்த்து உங்களோட வரலாறையே எழுதி கொடுக்கணும் நீங்க பேப்பர் பேனா வச்சு. உங்கள்ட்ட கேட்பாங்க எந்த எம்பி, இந்த மைசூர் எம்பி இருக்கார்ல சின்ஹா, அவரை ஏன் உங்களுக்கு கூப்பிட்டாரு, அவரை எப்படி வந்தீங்க அப்படின்னு உங்க வரலாறையே அவங்க எழுதி வச்சுட்டு ஐடி கார்டு வச்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி தான் அந்த விசிட்டர் ஹாலுக்கு போகலாம். விசிட்டர் ஹால்ல இருந்து அவங்க சொல்லி அனுப்புற ஒரு விஷயம் என்னன்னா, ஏதாவது உங்க அசைவு ஏதாவது இருந்ததுன்னா உசுருக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு எச்சரிப்பாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் இந்தியாவோட மிக பெருமையான இடம், மிக பாதுகாக்க வேண்டிய இடம். இதுல ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க சொல்றதுல செப்டம்பர் 11 பெண்டகான்ல பாம்பு போட்டாங்கல்ல, பெண்டகனுக்கே ஆபத்து அப்படிங்கிறப்ப ஆப்கான் வரைக்கும் போய் பாகிஸ்தான் வரைக்கும் போய் ஒசாமா பின் லேடன் தூக்கி கட்டின நாடு. இன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள கடைசியில ராகுல் காந்திக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? யார் பதில் சொல்றது? நீங்க நினைச்சு பாருங்களேன். அவர் கண்ணு முன்னாடி இருக்காங்க 2 பேரும். அவர் நிக்கிறாரு, அந்த பையன் அப்படி முன்னாடி இருக்கான். அது கெமிக்கல் பாம்புங்கிறது இன்னைக்கு சர்வ சகஜமாயிடுச்சு. அந்த பத்திரிக்கைலாம் போறாங்க, வண்ண புகையா, அந்த புகையா, இந்த புகையா, கேவலமா இருக்கு. அதுல கேனிஸ்டர் அது. சோ அதை எடுத்து அதுல ஏதாவது ஒரு விஷவாயு இருந்ததுன்னா இன்னைக்கு எம்பிக்களோட கதி என்ன? இல்ல இதுல நீங்க கேட்கறதுல ஒரு கேள்வி, அவங்க பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, அதீத பெரும்பான்மை எம்பிக்கள் பாஜகவுக்கு தான் இருக்கு. அதாவது பாதுகாப்பின்மை அப்படின்றது அனைத்து எம்பிக்களுக்கும் தானே, எதிர்கட்சி எம்பிக்களுக்கு மட்டும் ஒண்டி கிடையாது, எங்களுக்கும் இருக்கு இல்லையா? அப்ப நாங்களும் குரல் கொடுக்கறதானே செய்யறோம். எங்களுக்கு இல்லாத அக்கறை எதிர்கட்சிகளுக்கு மட்டும் இருக்கு. அப்ப எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறாங்க இந்த இஷ்யூ வச்சுட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அவங்க பாதுகாப்பு குறைச்சல் அதெல்லாம் இல்ல. பாதுகாப்பு குறைவு டெல்லி போலீஸ் யார் கையில இன்னைக்கு இருக்கு? உள்துறை அமைச்சகம் அமித்ஷா சார் தான் அதுக்கு பொறுப்பு. மாண்புமிகு மத்திய அமைச்சர் அமித்ஷா அவருக்கு கவனக்குறைவு. அவர் இந்த நிமிஷம் அந்த கவனக்குறைவுக்கு ராஜினாமா பண்ணிருக்கணும். மிகப்பெரிய தவறு, சாதாரண தவறு இல்ல அது. பாஜக எம்பியும் நம்மளோட மக்கள் பிரதிநிதி தான். அவங்கள காப்பாத்துற கடமையும் நம்மளுக்கு இருக்கு. அவங்க என்ன பாஜக எம்பினா அவங்க சொத்தா? நிர்மலா சீதாராமன் அவங்க சொத்தா? அவங்க நம்மளோட பைனான்ஸ் மினிஸ்டர், அவங்களும் பப்ளிக் தான். நம்ம தேர்ந்தெடுத்தவர்கள். நம்ம பிரதமரா இருந்தாலும் நம்மளோட தேர்ந்தெடுத்தவர்கள். பிரதமருக்கு உயிருக்கு ஆபத்துனாலும் நம்ம அங்க பாதிக்கப்படுறோம். ஒரு சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறதுக்காக எந்த மாநிலத்தோட சட்ட ஒழுங்கா இருந்தாலும், எந்த நாட்டோட சட்ட ஒழுங்கா இருந்தாலும் அந்த நாட்டுல யார் பாதுகாக்கணுமோ அது பாதுகாக்கணும். உள்துறை அமைச்சகம் நம்ம எம்பிக்களை பாதுகாக்க தவறி விட்டது. அது பாஜக எம்பியா இருக்கலாம், பிஎஸ்பி எம்பியா இருக்கலாம், டிஎம்கே எம்பிகளா இருக்கலாம், காங்கிரஸ் எம்பிகளா இருக்கலாம், இல்ல சுயேட்சை எம்பிகளா கூட இருக்கலாம். என்ன எங்க உங்க எம்பி எங்க எம்பி? எம்பிக்கள் தான். 500 பேரும் நம்மளோட பிரதிநிதிகள். ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சவங்க. அது என்ன நீ அவங்களும் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க சாக்கு போக்கே கிடையாது. இவங்க பண்றது எல்லாமே மடைமாற்றும் அரசியல் தான். இந்த 4 பேரோட கனெக்ஷன் எடுத்து பாருங்க. 4 பேரும் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க இல்ல. அந்த ஒரு பொண்ணு ஒரே ஒரு தடவை விவசாய இயக்கம் அப்படிங்கறனால இது காங்கிரஸ் காலிஸ்தான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு இந்த இடத்துல இதை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இதை செஞ்சு பிஜேபி எதிர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அந்த அளவுக்கு செய்ய இந்த தனக்கு தானே பாம்பு வச்சுக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ராஜ்பவன்ல தனக்கு தானே வச்சுக்கிட்டதுன்னு தெரியும். தமிழ்நாட்டோட அவங்களோட முக்கியமான இடத்துல தனக்கு தானே பாம்பு வச்சுக்கிட்டது நம்மளுக்கு தெரியும். தனக்கு தானே பாம்பு வச்சுட்டு அந்த இதை வச்சுட்டு அவங்க அது எல்லாமே இந்துத்துவ அமைப்புகள். அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா நிரூபிக்கப்படல. ஆனா இந்துத்துவ அமைப்புகள் தான் செஞ்சிட்டு இருக்கு. சோ இந்த விஷயங்கள் நான் வந்தோனையே நான் இதான் எழுதினேன்.
ராஜ்பவன்ல செஞ்சது. இல்லை இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இது வந்து உள்நாட்டு பிரச்சனைக்காக நாடாளுமன்றத்திற்குள்ள 4 நபர்களை இல்லை 2 நபர்களை வந்து ஒரு கலைபரம் பண்ண வச்சு அதை இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக மாற்றி அது இந்தியாவுக்கு தான் அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அந்த அளவுக்கு பாஜக இறங்கியிருக்கு நம்ம புரிஞ்சுக்கணுமா? நான் அவங்க இறங்கியிருக்காங்களா இல்லையாங்கிறது இல்லை, இது எல்லாம் டவுட்ஸ் தான். டவுட்ஸ் அவங்க தான் கிளியர் பண்ணணும், அரசு தான் கிளியர் பண்ணணும். நம்ம ஒன்றும் சிபிஐயோ ராவோ கிடையாது. இவங்க கனடால போய் ராவை வச்சு அகாலித்தலோட இதை பண்றவங்களாம் இவங்களுக்கு பார்லிமெண்ட் நுழையிறது தெரியாதம்மா? இவங்க தான் உலகத்திலேயே பவர்ஃபுல் மினிஸ்டர் ஆச்சே, அப்படின்னா இங்க உள்ள நுழையிறது எப்படி தெரியாம போகணும்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எம்பி பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, என்னோட என்னோட பிஏக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டுக்கு இவன் தெரிஞ்சவன், பாஸ் வாங்கினவன். அந்த ஃப்ரெண்டு பிஏட்ட தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால பாஸ் கொடுத்துட்டாங்க. ஏங்க நம்மளுக்கு கூட தான் எம்பிலாம் தெரியும், நம்ம போய் தொல்லை பண்ணா நம்மளுக்கு பாஸ் கொடுத்துருவாங்களா? நீங்க கூட தான் எல்லா எம்பியும் பேட்டிலாம் எடுக்கிறீங்க, நீங்க தொல்லை பண்ணா உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்களா? பத்திரிகையாளருக்கே அந்த நிலைமை. இல்ல பத்திரிகையாளர் தனி விங்கு, விசிஸ்ட ஒருத்தர் தனி விங்ல இருப்பாங்க, பத்திரிகையாளரே எச்சரிச்சுதான் அங்க உட்கார வைப்பாங்க, ஏதாவது அசைஞ்சு சுட்டுடுவேன் அப்படின்னு. அதாவது அன்வான்ட் திங்ஸ், இந்த ரூல்ஸுக்கு எதிராக எது பண்ணினாலும் உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிதான் உள்ள அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி பிரீச்சே பண்ண முடியாத ஒரு இடம். ஈவன் லஷ்கர் தொய்பா தாக்குதல் நடந்தப்போ கூட பார்லிமெண்ட்டுக்குள்ள ஈஸியா அவங்களால போக முடியும். அதுக்கப்புறம் 5 அடுக்கு பாதுகாப்பு இப்ப போட்டவும் போட்டாச்சு புது பில்டிங்க்கு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, பேசுகிற பொழுது நீங்க சொன்னீங்க உச்சபட்ச பாதுகாப்பு நிறைந்த நாடாளுமன்றத்திற்குள்ள 2 நபர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, இதுக்காக வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து ராஜினாமா பண்ணணும் பொறுப்பேற்று அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் அதே டிமாண்டை ஏன் வந்து ராகுல் காந்தி முன்வைக்கல, இல்லை எதிர்கட்சி நிறைய முன்வைக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அச்சத்தின் வெளிப்பாடு அது அப்படின்ற ஒரு கேள்வி. அச்சத்தில் இருக்காங்களா, இடி ரைடு வந்துடும், ஐடி ரைடு வந்துடும் அப்படின்னு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க சொன்னா அவங்க எங்க காயில வாங்க போறாங்கன்னு இவங்களுக்கு எல்லாம் ஒரு அலுப்பு வந்துருச்சு. எவ்வளவுதான் கத்துறது, எவ்வளவு எதுக்கு போராடுவீங்க சொல்லுங்க? ஏதாவது ஒரு விஷயமா? அந்த பசங்க சொன்னதும் கவனிக்க வேண்டிய ஒண்ணு, வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு. வேலை வாய்ப்பு இல்லைன்னு பிரதிலிகா அப்படின்னு சொல்லி தெலுங்கானால ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணினா அதை ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் ஆயிட்டார். வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பிரதமரையே கூப்பிட்ட ஒரு பொண்ணு நம்மளுக்கு தெரியும். அந்த மேல உச்சியில ஏறி டவர்ல ஏறி பிரதமரை கூப்பிட்டாங்க. இது 2. வேலை வாய்ப்பு இல்லைன்னு 4 பேர் உள்ள போயிருக்காங்கன்னா, இது நிஜமாவே இவங்க போடாத டிராமாவா இருந்து, நிஜமாவே இவங்க கேனிஸ்டர் போடுற அளவுக்கு பாதுகாப்புல நம்ம குறைபாடா இருந்து, எல்லாமே இருந்து எல்லாம் பண்ணி நம்ம இவங்க வேலை வாய்ப்பே இல்லைன்னா கூட இந்த பசங்களோட உச்சபட்ச விரக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும். சம்பந்தமே இல்லை பாருங்க, அந்த பொண்ணு வந்து வெளியில வந்து கலர் கேனிஸ்டர் போட்டிருக்கு, வண்ணப்புகையை தூவி இருக்கு. ஏன் அப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங் தானே. அட்டென்ஷன் சீக்கிங். அப்படின்னா அந்த அளவுக்கு இந்தியால வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதுவா இருந்தாலும் பாதுகாப்பு குறைபாடுங்கிறது மிகப்பெரிய இது. நம்மளோட ராகுல் காந்தி உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து பாராளுமன்றத்துக்குள்ளேயே இருக்கு. அதை இவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க பசங்க. 2வது, இது நிஜமா பொய்யோ, நிஜமா இருந்தது அப்படின்னா இவங்க பாஜகவோட தந்திர அரசியல்ல நம்ம திருப்பி சிக்கிப்போம். அதாவது இவிஎம், உள்கட்சி குழப்பங்கள், 370 இதுக்குள்ள எல்லாம் நம்ம மாட்டிக்க போகும். இல்லை, த்ரெட் டு ராகுல் காந்தின்றது அது இன்னொரு விவாதம் இல்லையா? ராகுல் காந்திக்கு த்ரெட் இருக்கு, இதன் மூலமாக ராகுல் காந்திக்கு ஒரு த்ரெட் இருக்கு. ஆமா, ராகுல் காந்திக்கு எப்போதுமே உயிர் த்ரெட் இருக்கு. பாராளுமன்றத்துல அப்படி எதிர்த்தாப்புல நிக்கிறாங்க. அந்த புகை விஷ புகையா இருந்தா ராகுல் காந்தியோட நிலைமை என்ன? அவர் போய் பக்கத்துல போய் நின்று இருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த பையனை பிடிச்சதே ராகுல் காந்தியோட நண்பர் தான், எம்பி தான், சிங்க் தான். அதை விடுங்க, அது உண்மையா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், பொய்யா இருந்ததுன்னா பாராளுமன்றத்துல ரொம்ப ரொம்ப குறைபாடு. அது வந்து அமித்ஷா ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். 2வது, அது உண்மையா இருந்தது, அதாவது மடைமாற்றம் உண்மையா இருந்தது அப்படின்னா இங்க மிகப்பெரிய தவறு, இப்ப மணிப்பூர்ல நடந்த மாதிரி, இங்க காஷ்மீர்ல நடந்த மாதிரி மிகப்பெரிய தவறுக்கு அங்க ஒரு சட்டம் போடப்படுதுன்னு அர்த்தம். டிவிஎம் மறைக்க, உள்கட்சி பூசல்களை தவிர்க்க, இப்ப எல்லாமே பேச்சுவார்த்தை நின்று போய் எல்லாம் அதுக்கு போயிட்டோம். அதானி பத்தி பேசிட்டு இருந்தாங்க, மணிப்பூர் விஷயம் வந்தது, அதானி நின்று போச்சு. அதானி விஷயம் பேசினோம், ராகுல் காந்தி எம்பி பதவியை பறிச்சாங்க, அதுக்கு போயிட்டோம். அதானி பத்தி பேசினாங்க, மஹுவா மைத்ரா அது பண்ணாங்க. அப்புறம் அந்த அந்த பிரதீப் சின்ஹா உள்ள ஜாலியா நடமாடிட்டு இருக்காரு, பாஸ் கொடுத்தவரு. இதை ஏன்னு கேள்விப்பட்ட 13 பேரையும் தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுல சஸ்பெண்ட் பண்ணவா ஒருத்தர் ஆப்சென்ட், அவரையும் தூக்கி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது ஆப்சென்டான்னு கூட தெரியாத அளவுக்கு தான் பாராளுமன்ற நிர்வாகம் மிக மோசமான நிலைமையில இருக்கு. ஏங்க, பாராளுமன்ற நிர்வாகம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஹை விஷயம். ஒருத்தர் ஆப்சென்ட் தெரியாது.
அந்த எம்பி டெல்லியிலே இல்லை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலா சொன்னாங்க. சோ காமெடிக்கும் கோமாளித்தனக்கும் அளவே இல்லாத அளவுக்கு நம்மள மாத்திட்டாங்க. மட்டன் கடைய மூடுறதும், முட்டை கடைய மூடுறதும், பாராளுமன்றத்துல வண்ணப்புகை, அதுவும் அது வேற தமிழ்ல இருக்க பத்திரிகைகள் இருக்கு. ஐயோ! வண்ணப்புகை என்னென்னமோ தலைப்பு போடுறாங்க. எனக்கு வண்ணப்புகை இதெல்லாம் குப்பி. நினைச்சா நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம நாடு நல்லா தானே இருந்துச்சு, இந்த நாட்டுல வாழதா இல்லையாங்கிற அளவுக்கு டவுட் வந்துருச்சு எனக்கு. இவ்ளோ இவ்ளோ என்ன சொல்றது, இன்னும் சொல்லனா ஏதோ ஒரு கும்பலுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. ஒரு மனநோய் விடுதியில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு சில பத்திரிகை செய்தி எல்லாம் படிக்கும்போது. இல்ல நம்ம சரியா இல்லையா, அவங்களா சரியா இருக்காங்களாங்கிற டவுட்டே வந்துச்சு. நம்மளுக்கு தான் நோய் வந்துச்சு, அவங்களா இது சொல்லுவாங்கல்ல, இந்த ஊர்ல கோவணம் கட்டினவன் தான் பைத்தியக்காரன் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கிறவங்க தான் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் செய்தியெல்லாம் இவங்க போட்டுட்டு இருக்காங்க. நிஜமா ஒரு எந்த விதத்திலயும் இது சரி கிடையாது. இவங்களோட ஆட்சியை 2024ல நம்ம மாத்தல அப்படின்னா ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுதான். ஆண்டவனுக்கே பைத்தியம் பிடிச்சிடும். நான் ராமரா, நான் பெருமாளா, நான் கிருஷ்ணனான்னு. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.